தமிழுக்கோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி பாட்டு சொல்லும் செய்தி. சினிமா நாவல பாட்டு சொல்லும் செய்தியில நம்ம நிறைய விதமான பாடல்களை அது பார்த்தீங்கன்னா, அதாவது இசையில் வந்து நிறைய பரிமாணங்கள் இருக்குது, நிறைய விதமான தாளங்கள் ராகங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆரம்பித்த நாட்கள் கம்மி, ஆனால் இதில் கூட எல்லா விதமான பாடல்கள் டச் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய வரவேற்பு இருக்குது. நம்ம வியூவர்ஸுக்கு எப்பவும் போல ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். நிச்சயமா. இப்போ நம்ம குறிப்பாக வந்து என்ன அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் வித்தியாசமாக போலாமா தம்பி? அதாவது நாட்டுப்புற பாட்டிலேயே ஏதாவது வித்தியாசம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நாட்டுப்புற பாட்டிலேயே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. மதுரை ஸ்டைல், திருநெல்வேலி ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திருநெல்வேலினா கனியான் கூத்து, மதுரைனா ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி சென்னை ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா கானா பாட்டு அப்படிங்கிறது அவங்களா கையில கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம ஸ்டைல்ல இசை அவங்க ஸ்டைல்ல நம்ம ஆமா அவங்க ஸ்டைல்ல இசை கொடுப்பாங்க. அந்த வரக்கூடிய வார்த்தைகளை அப்படியே பாடுவாங்க. அங்க இறந்த வீட்டுல அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவருடைய பெருமைகளை பாட வைப்பாங்க. இங்கேயும் உண்டு, அது அங்க ரொம்ப அதிகமா உண்டு. நம்ம ஊர் வகைகள்ல வந்து அது ஒப்பாரி சொல்லி அது வேற மாதிரி போயிடும். ட்ரெயின்ல பாடுவாங்க, பஸ்ல பாடுவாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே கேட்ச் பண்ணி தான் வந்து தேவா வந்து ஒரு பாட்டை இன்ஸ்பயரா வச்சு கப்பல்கார நீங்க கூட சொன்னீங்க ஆட்டோக்காரன் பாட்டுடைய வரலாறுல வந்து எனக்கு கூட அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆட்டோக்காரன் கப்பல்காரன்ல இருந்து எப்படி ஆட்டோக்காரன் வந்தாருங்கிறது அன்னைக்கு அழகா சொன்னீங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்லோட் பாருங்க அந்த பாட்டை. ஸோ அதே மாதிரி கானானா தேவா அப்படின்னு சொல்லலாம். தேவா வந்து கானா பாடல்கள்ல வந்து லாலாக்கு டோல் டப்பிமானு பவித்ரனுடைய சூரியன் படத்துல ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலும் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோ சொல்லியிருப்பார் ரீசெண்டா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சொல்லியிருப்பாரு. அவர் அந்த பாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில தமிழ் சினிமாவுடைய முதல் கானா பாடல் வந்தது வந்து சூரியன் படத்துல. அதை கொடுத்து தேவா, அதை நான் தான் பாடுறேன்னு பெருமையா சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது பாட்டு பாடினது அவர் தான். இப்ப நம்ம பேச போற படம் இந்து திரைப்படம். டைரக்டர் பவித்ரனுடைய இயக்கத்துல சங்கருடைய குருன்னு சொல்லலாம். சங்கர் அவர் டீம்ல தான் ஒர்க் பண்ணி வந்தார். சங்கர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் குருவா சொன்னாலும் இவர்கிட்டயும் நிறைய படங்கள், பிரம்மாண்டமான படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வளர்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பவித்ரன் அவர்கள் வந்து சூரியன் படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட். அதில் சங்கர் ஒர்க் பண்ணாரு. அந்த படத்துல பிரபுதேவா வந்து பாத்தீங்கன்னா 1973 பிறந்தவர். 86 13 வயசுல மௌனராகம் படத்துல புல்லாங்கல் வாசிக்கிற பையனா பணிவிடும் இரவு பாட்டுல வருவார். அதான் அவருடைய விஷுவல் ஃபர்ஸ்ட் அறிமுகம். அதுக்கப்புறம் அவர் அப்பா கூட அசிஸ்டண்டாவே 12-13 வயசுல போக ஆரம்பிச்சாரு. அவருடைய 16 வயசு 89 வெற்றி விழா படத்துல கொரியோகிராஃபரா அறிமுகமாயிட்டாரு. 16 வயசுல இந்தியாவில் ஒருத்தர் கொரியோகிராஃபர் ஆயிருப்பார். அவருக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல கிடைச்ச ஹீரோவும் பாருங்க. ஆமா, கமலஹாசன் கலைஞானி. இப்போ உலக நாயகன் சொல்லக்கூடாது, கலைஞானி கமல்ஹாசனும் கேஹெச் அவர்களும். ஆமா, கேஹெச்சும் நம்ம பிரபு, இளையதிலகம் பிரபு, அவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க. ஆமா. ஸோ அதுல ஆரம்பிச்ச அவருடைய பயணம் பாத்தீங்கன்னா 21 வயசு 94 அவருடைய ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆன இந்து படத்துல ஹீரோ அறிமுகமாகிறாரு. டைட்டில் பாத்தீங்கன்னா இந்தியன் மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா கலக்கும் இந்துன்னு போட்டு அந்த டேஞ்சரஸ்ங்கிற ஆல்பம் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அப்புறம் அந்த மூணு வாக்கெல்லாம் வந்து நம்ம ஆள் வந்து தத்ரூபமா போட்டு அதுல இந்த படத்துல மெட்ரோ சேனல் முன்னப்பாரு பின்னப்பாரு குஷ்பு வந்து கெஸ்ட் ரோல் ஆடிப்பாங்க. அப்போ சன் டிவில அடிக்கடி இந்த பாட்டை போடுவாங்க. ஏன்னா அதுல வந்து அதுலயே பாட்டிலே வரும், மெட்ரோ சேனல் முன்னப்பாரு கேபிள் டிவி பின்னப்பாரு பொண்ணு பாருன்னு வரும். அது ரொம்ப பிரம்மாண்டமா வந்து டிஜிட்டலா பண்ணியிருப்பாங்க. அந்த விஷுவலாவே அழகா இருக்கும். அந்த பாட்டுலயும் அவர் நீங்க சொன்ன ஸ்டைல்ல பண்ணிருப்பாரு. இந்த பாட்டு அப்படியே லோக்கலா, தேவா அதுக்கு முன்னாடி கானா பாட்டு பண்ணியிருந்தாலும் இது வந்து அந்த லோக்கலா இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே அப்பட்டமா பண்ணிருக்காங்க. தேவா வந்து கானா ஸ்பெஷலிஸ்டா மாத்துனது இந்த படம். இந்த படத்துல உள்ளதுல இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது இப்ப நீங்க 90s கிட்ஸ், நான் 80s கிட்ஸ், நான் ஒத்துக்கிறேன் 80s கிட்ஸ். ஸோ இதே மாதிரி ரெஃபரன்ஸ் உள்ள ரீசெண்டாக வந்து 2K கிட்ஸ் பார்த்த வெற்றியாக கொடுத்த ஒரு படமும் இருக்கு. இந்த குறிப்பாக நீங்கள் இந்த மெட்ரோ சேனல் பாட்டு சொன்னீங்கல்ல, அதுல இருந்து இந்த கிராமத்துல உள்ளவங்க சென்னை போனா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுக்காக அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த இந்து படத்தை பார்த்தே வந்து இன்னொரு அது சாயல்ல ஒரு படம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கோலி சோடா. அதே மாதிரி ஒரு 4 இளைஞர்கள் மார்க்கெட்ல வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அது இந்த இன்ஸ்பிரேஷன்ல உருவான படமா தான் இருக்கணும். இந்து படம் இப்போ டிவியில் அடிக்கடி நாங்க பார்ப்போம். நைட்லாம் வந்து திங்கட்கிழமை, அந்த திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த ஒவ்வொரு வகையான படங்கள், இந்த வாரம் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டது ஞாபகம். அதுல நிறைய பிரபுதேவா படத்துல இந்து படம் அடிக்கடி நாங்க பார்த்துருக்கோம். ரோஜா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா வாலி அவர்கள் எழுதின பாட்டு தான். தெலுங்குலயும் ரீமேக் ஆச்சு இந்த படம். ராஜஸ்ரீ வரி எழுதி தெலுங்குல வந்து இதே சிங்கர்ஸ் தான் பாடினாங்க. இந்த பாட்டை பாடினது சிங்கர் வந்து பாத்தீங்கன்னா மின்மினி. அவங்க வந்து ஆமா சின்ன சின்ன ஆசை, ரோஜா படத்துல சின்ன சின்ன ஆசை, அப்படி ஒரு மெலடி பாட்டை பாடிட்டு பயங்கர மேசிவிட்டான பாட்டை பாடிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா நேரா டப்பாங்குத்து பாட்டு பாட முடியுமான்னு நிரூபிச்சாங்க. மனோ அண்ட் மின்மினி தான் பாடியிருப்பாங்க. வாலியோட வரிகளில் தேவாவுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கு நிறைய அந்த லோக்கல் ஸ்லாங் வார்த்தைகளை வந்து கொடுத்து இன்புட் கொடுத்து அவுட்புட் வாங்கியிருப்பாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஒரு முக்கியமான ரோல், காசின்னு ஒரு ரோல் நடிச்சிருப்பாரு. ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் இருக்கும். ஜெயிலேருந்து வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அப்புறம் ஒரு இடம் இறந்து போயிடுவார். அப்புறம் இந்த 4 பசங்க, இந்த ரோஜா என்ன நடக்குங்கிறது தான் கதை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டைமில் ரொம்ப ஹிட்டான ஒரு படம். இந்த சரத்குமார் கேரக்டரை மட்டும் தனியாக எடுத்து மூக்குத்தி காசின்னு ஒரு படத்தை பவித்ரன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அது வந்து அப்புறம் ட்ராப் ஆகிட்டு அந்த படம்.
ஆனாலும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்கவே வந்து அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படி பரபரப்பாகவே இருந்துட்டு இருக்கும். இந்த படம் வந்து ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாசத்துல காதலன் வந்துட்டு பிரபுதேவா ஹீரோவா 21 வயசுல அறிமுகமான படம் இந்து. இந்த படம் பார்த்தீங்கன்னா சங்கரோட டீம்ல உள்ள பவித்ரன் படம். அடுத்த படம் சங்கர் டைரக்ஷன். இந்து படம் வந்து பிரபுதேவா ஹீரோ ஆகுறாரு, ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஹீரோ ஆகுறாரு, டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம் பையன் ஹீரோ ஆகுறாரு, ரோஜா நடிக்கிறாங்க, சரத்குமார் நடிக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைச்சது தவிர அந்த படத்தை வந்து வணிக ரீதியாக அது வேற மாதிரி போச்சு. பட் வந்து நம்பர் ஆஃப் டேஸ்ல வந்து அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ரிமார்க் ஆரம்பத்தில் கிடைச்சது. காரணம் என்னன்னா, அந்த படத்துடைய பாடல்கள் எப்படி பிளஸோ அதுல அந்த இரட்டையர்த்தை வசனங்கள்லாம் வந்ததுனால ஜாஸ்தி வந்து சொல்லி கொஞ்சம் இதா இருந்தது. ஆனா அதை வந்து காதலன் வெற்றி வந்து தூக்கிடுச்சு. அடுத்த ஒரு 5 மாசத்துல காதலன் வந்து இதுக்கும் சேர்த்து வச்சு ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ மொதல் படத்துல இந்த பையனா அப்படின்னு நினைச்சவங்க, அதில் அவருக்கு கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு டான்சிங் ரிலேட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. அவரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே டான்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சியில பேச போற இந்த பாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் நடக்கிற கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து ரோஜாக்கு வந்து டான்சர்ஸ் வேணும்னு சொல்லி இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு வருவாங்க. யாரு பிரபுதேவா டீம் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த 4 பேரும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பெண் வேடம் விட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆண்களுங்க தான் அந்த குரல்ல தெரியப்படுத்தப்பட்ட உடனே ரோஜா வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ உனக்கு பாட்டு தானே வேணும்னு சொல்லி அவங்க ஸ்டைலுக்கு போயிடுவாங்க. அதனால ரோஜா வந்து கல்லூரியில் படிப்பு நிப்பாட்டுற பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும்னா அந்த நேரத்தில் வந்து காலேஜ் பசங்களுக்கோ சரி, ஒரு டூர் போனாலும் சரி, இந்த படத்தில் உள்ள பாட்டு இடம் பெறாத ஆடியோ கேசட் அந்த ப்ரோக்ராமே இருக்காது. வேன்ல போடணும் அந்த பாட்டு ஓடினா நல்லா ஆடுறதுக்கான ஒரு சாங் அப்படின்ட்டு அதை பாடிடுவோமா? ஆமா, இந்த படத்துல உள்ள பாட்டு நம்ம பாட போற பாட்டு வந்து வாமுனிமா பாட்டு. எப்பவும் போல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, பாட முயற்சி பண்ணுவோம். நானும் மியூசிக் போட முயற்சி பண்ணுவேன். ஆனா நீங்க ரசிகர்கள் வந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க. கண்டிப்பா பார்த்துருங்க. ஆமா, கண்டிப்பா இந்த பாடல் வந்து விஷுவலா அப்புறம் பாருங்க. இன்னொன்று இருக்கும், இந்த படமும் இந்த காலத்துல பார்த்தாலும் நல்லா ஜாலியா ஒரு ஃபன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துடைய ஒவ்வொரு விஷயமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் பவித்ரன். ஒரு யதார்த்தமா பண்ணியிருப்பாரு. ஒரு ஒரு கேண்டிட் மாதிரி சொல்லலாம் அந்த கேரக்டர்ஸ், அவங்களோட விஷயங்கள். இந்த பாட்டு ஸ்டார்டிங்குமே வித்தியாசமா ஆரம்பிக்கும். கொத்தமல்லி வாசம் சொல்லி ஆரம்பிக்கும். ஆனா அப்படி உள்ள மாறிடும். ஓகே, ஒரு மெலடி மாதிரி போய் அப்படி ஒரு டப்பாங்குத்துல இறங்கி அடிச்சிருக்க ஒரு பாடல். ஸோ கேட்கலாம். மனோ மின்மினி குரல்களில், வாலியோட வரிகளில், தேவாவோட இசையில், பிரபுதேவா ரோஜா பெர்ஃபார்ம் பண்ண, பவித்ரோட டைரக்ஷன் வந்த இந்து படத்துலேருந்து பாடல். கொத்தமல்லி வாசம் கொத்து கொத்தா வீசும், அப்படித்தான் மாமா அத்த மகனேசம், வெண்ணையில மாமா நெய் வாசம், என் திண்ணையில மாமா ஓ வாசம். ஏய் என்ன இப்போ உனக்கு பாட்டு தானே வேணும், பட்டாசு பட்டைய கிளப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. பாம்புனிமா 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 பா, பாமுனிமா 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 பா, அடி நீயும் நானும் ஜோடி சும்மா பீச் பக்கம் வாடி, அடி நீயும் நானும் ஜோடி சும்மா பீச் பக்கம் வாடி. பாமுனிமா பா வாமுனிமா பா, வாமுனிமா பா வாமுனிமா பா, அதோ வர பொண்ணு நம்ம ஆயா கடை பண்ணு, அதோ வர பொண்ணு நம்ம ஆயா கடை பண்ணு, இழிச்சிடாத நின்னு அவ கட்டிடுவா டின்னு, இழிச்சிடாத நின்னு அவ கட்டிடுவா டின்னு, தண்ணி கொண்டா சொம்புல தள்ளி நிக்கும் பொம்பல, தண்ணி கொண்டா சொம்புல தள்ளி நிக்கும் பொம்பல, கோபம் வந்தா பம்புல நான் அடிச்சிடுவேன் கொம்புல, கோபம் வந்தா பம்புல நான் அடிச்சிடுவேன் கொம்புல. வாமுனி மாபா வாமுனி மாபா முனிமா வாமுனி மாபா வாமுனி மாபா, 1 1 2 நான் கிணத்து கடவு நண்டு, 1 1 2 நான் கிணத்து கடவு நண்டு, நீயும் நானும் ஃப்ரெண்டு உங்க வாத்தியாரு மண்டு, நீயும் நானும் ஃப்ரெண்டு உங்க வாத்தியாரு மண்டு, 4 4 8 நம்மள பிரிக்க வந்தா வெட்டு, 4 4 8 நம்மள பிரிக்க வந்தா வெட்டு, 8 2 10 நம்ம பிரிக்க வந்தா முத்து, 8 2 10 நம்ம நண்பர் எல்லாம் முத்து. வாமுனி மாபா வாமுனி மாபா வாமுனி மாபா வாமுனி மாபா, ராவையரா ராத்திரி தாரா ஜிங்குன்னு ஜோரா நீயும் தட்டிடு ஜால்ரா, ஜிங்குன்னு ஜோரா நீயும் தட்டிடு ஜால்ரா, ஜிங்குன்னு ஜோரா நீயும் தட்டிடு ஜால்ரா. வாமுனி மா வாமுனி மா வாமுனி மாபா வாமுனி மா வாமுனி மா வாமுனி மாபா. ஐயோ இடையில வந்து இந்த பீட்டு திருப்பி வரும்.
ஐயோ அம்மா காலு அங்க கொட்டிடுச்சு தேலு, ஐயோ அம்மா காலு அங்க கொட்டிடுச்சு தேலு, கை கொடுத்த ஆளு நம்ம கழுத்தறுத்தான் பாரு, சும்மா நின்ன சங்கு அத ஊதிப்புட்டா இங்கு, சும்மா கடந்த சங்கு அத ஊதி புட்ட இங்கு, எங்கே எங்க பங்கு இல்ல எழுதிடுவோம் நொங்கு, எங்கே எங்க பங்கு இல்ல எடுத்துடுவோம் நொங்கு, ராபையரா ராத்திரி தாரா, ராபையரா ராத்திரி தாரா, ஜிங்குன்னு ஜோரா நீயும் தட்டிட்டு ஜால்ரா, ஜிங்குன்னு ஜோரா நீயும் தட்டிட்டு ஜால்ரா, ஏய் பாமுனிமா 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 பா, பாமுனிமா 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 பா, ஏய் பாமுனிமா 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 பா. அது படத்தோட ஸ்டார்ட், அந்த பாட்டு ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த ஒரே பீட்டு தான். பட் அந்த வார்த்தைகளுடைய ஜாலங்கள்ல தியேட்டர்ல நம்மளை வந்து தன்னால ஆட வச்ச ஒரு பாடல். நேயர்களுக்காக நம்ம ஒரு சின்ன முயற்சி தான் இது. இடையில ஏதாவது சொதப்பல்ஸ் ஆஃப் இந்தியா இருந்தால் கொஞ்சம். ஆமாம், நிச்சயமாக இதே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பாட்டை போட்டு கேளுங்க, உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MBR சங்கர்.